பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய அருள் ஆஸ்திக்க பெருமக்களாகிய உங்கள் அனைவரின் மீதும் இருக்கட்டும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய எழுச்சியுடன் நமது சனாதன தர்மத்திற்கும் எழுச்சி ஏற்படட்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த வகுப்பை தொடங்குவோம். மகாபாரதத்தினுடைய 18 பருவங்களில் முதல் பருவமாகிய ஆதி பருவத்தில் இருக்கோம். அந்த ஆதி பருவத்தில் மொத்தம் 233 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த 233 அத்தியாயங்கள் தான் 19 உபபருவங்களாக வகுக்கப்பட்டுள்ளது. அந்த 233 அத்தியாயத்தில் நம்ம போன வகுப்பு வரை 144 அத்தியாயம் முடித்துள்ளோம். 19 உபபருவத்தில் நாம் 8வது உபபருவமான ஜதுகிருஹ பருவத்தில் இருக்கோம். உபபருவம் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கா சீனியர்ஸ்? அனுக்கிரமணிகா பருவம், பர்வ சங்கிரக பருவம், பௌஷ்ய பருவம், பௌலோம பருவம், ஆஸ்தீக பருவம், அம்சாவதரண பருவம், சம்பவ பருவம், அப்புறம் 8வது பருவம் ஜதுகிருஹ பருவம். வெரி குட். போன கிளாஸில் 144வது அத்தியாயம் முடிந்து 145வது அத்தியாயத்திலிருந்து தொடங்க வேண்டும் இந்த வகுப்பை. 144வது அத்தியாயம்தான் விதுரர் யுதிஷ்டிரருக்கு கொடுக்கிற க்ளூ. 6 க்ளூ கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல என்ன சொன்னார்? அரசியலின் அறிவியலுக்கு ஏற்ப எதிரிகளின் திட்டங்களை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அப்படி அறிந்து கொண்டவன் ஆபத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும் முயற்சியில் அவன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து என்ன புரிஞ்சுண்டார் யுதிஷ்டிரர் அப்படின்னாக்க, அங்க ஏதோ ஒரு ஆபத்து இப்போ இருக்கு, அதிலிருந்து நாம தப்பிக்கணும். ஏன்னா ஏற்கனவே இவருக்கு ஒரு டவுட் இருந்தது. திருதராஷ்டிரன் போயிட்டு வா, நீ எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னதுலேயே அவருக்கு டவுட் இருந்தது. அதனால விதுரர்கிட்டேந்து இந்த வார்த்தையை கேட்டவுடன் இவருக்கு ஓகே, அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுண்டார். அடுத்தது என்ன புரிஞ்சுண்டார்? அடுத்தது என்ன க்ளூ கொடுத்தார் அப்படின்னாக்க, உடலை வெட்டுவதற்கு இரும்பால் ஆகாத கூரிய ஆயுதங்கள் கூட இருக்கின்றன என்பதை அறிந்தவன் அதை தடுக்கும் முறைகளையும் அவன் அறிந்திருந்தால் அப்படின்னாக்க பகைவரால் அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட முடியாது. அப்போ இரும்பால் ஆகாத ஆயுதம் அப்படின்னா அக்னி, தீ. அப்படின்னா நம்மளை தீ வச்சு அங்கே எரிக்க போகிறது தான் நமக்கு இருக்கும் ஆபத்து. அந்த வெப்பன் நம்மளை அழிக்கிறதுக்காக அவள் பிளான் பண்ணியிருக்கிற வெப்பன் தீ அப்படிங்கிறது புரிந்து கொண்டார். அந்த எந்த கிரகத்தில் தங்க வைக்க போகிறார்களோ அங்கேயே தான் நம்மை எரிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுண்டார். அதுக்கப்புறம் 3வது என்ன? அதை ஒரு புதிர் மாதிரி போட்டு கொடுத்தார். வைக்கோலையும் மரத்தையும் உண்பவனோ பனியை உலர்த்துபவனோ ஆழ்ந்த கானகத்தின் துளையில் வசிப்பவர்களை எரிக்க முடியாது என்பதை அறிந்த அறிவுள்ளவன் பாதுகாப்பாக விழித்திருப்பான் அப்படின்னார். அதாவது நெருப்பாலேயோ சூரியனாலேயோ தகிக்க முடியாத முயலும் எலியும் எப்படி அந்த பொந்துலாம் நோண்டி தன்னை பாதுகாத்து வச்சுக்குமோ, எப்படி காட்டுத்தீ பரவும் பொழுது கூட இந்த பொந்துகள் மூலமாக வசிக்கும் இந்த மிருகங்கள் அழிக்கப்படாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளுமோ, அந்த மாதிரி நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது என்ன புரிஞ்சுண்டவர்? சுரங்கம் நோண்ட வேண்டும், சுரங்கம் தயாரிக்க வேண்டும், அந்த சுரங்க பாதையை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டார். 4வது என்ன சொன்னார்? குருடன் வழியை பார்ப்பதில்லை, திசைகளும் அறிவதில்லை, உறுதியற்ற ஒருவன் அவன் வளத்தை அடைவதில்லை. இதை நன்னா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, திசைகளை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. சுரங்கம் தோண்டுவதற்கு முன்னால் திசைகளை, அந்த அறிவை நீ பெற வேண்டும். இதை புரிஞ்சுண்டார். அதுக்கப்புறம்
எதிரிகளால் கொடுக்கப்படும் இரும்பால் ஆகாத அந்த ஆயுதத்தை, அந்த அரக்கு வீட்டை எடுக்கும் மனிதன், அந்த ஆயுதத்தை கைப்பற்றும் மனிதன் தனது வசிப்பிடத்தை எப்படி வைத்துக் கொள்வான் என்றால், நரியின் வசிப்பிடத்தை போல் நிறைய துவாரங்கள் அமைத்து தப்பிப்பதற்கு வழி செய்து வைத்துக் கொள்வான் அப்படின்னு ஒரு க்ளூவை கொடுத்தார். ஸோ அதனால இவர் என்ன பண்ணார், அப்படி நம்ம வெளியில் செல்வதற்கான வழிகளை சுரங்கம் மூலமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி க்ளூ என்ன சொன்னார், 5ஐயும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் அவனை எதிரியால் ஒன்றும் செய்ய முடியாது. இது மூலமா என்ன தெரிஞ்சின்றார் யுதிஷ்டிரர் அப்படின்னாக்க, பாண்டவர்கள் 5 பேரும் ஒன்றாகவே இருக்க வேண்டும், ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும்னு சொல்றதை விட அவளுக்குள்ள சண்டை ஏற்படாது. ஆனா பிரிஞ்சு போய் எனிமி அட்டாக் பண்றது இருக்கு இல்லையா, ஏதான ஒரு இடத்துல நான் இந்த பக்கம் போயிடுறேன், நீ அந்த பக்கம் போ, நம்ம அப்புறமா அங்க வந்து மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி கூட பிளான் பண்ணாதீங்கிறார். பிரியவே கூடாது. நீங்க 5 பேரும் பிரிஞ்சுட்டேன்னாக்க உங்களை அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸி. அதனால யாரானும் ஒற்றர்களை வைத்து உங்களை கொன்று விடுவார்கள். அதனால பிரியவே கூடாது. நீங்க 5 பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கணும். அப்படி ஒன்னாவே இருந்தேன்னா உங்களை பிரேக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறது தான் இந்த விஷயம், விதுரர் வந்து கொடுத்த அறிவு. இந்த விஷயத்தை தான் குந்தி கேட்கும்போது யுதிஷ்டிரர் விளக்குறார். அம்மா இதுதாம்மா சித்தப்பா சொல்ல வந்தா, இந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, விதுரரும் கிளம்பி போயிடுறார். இவா எல்லாரும் வாரணாவதத்துக்கு என்டர் பண்றா. அந்த வாரணாவதம் என்ற நகரத்தை நுழைகிறார்கள். வைஷம்பாயனர் சொல்றார், இவா பாண்டவர்கள் குந்தி எல்லாரும் நம்ம நகரத்திற்கு வந்திருக்கா அப்படின்னு ஒன்னே எல்லா மக்களும் அவ்வளோ சந்தோஷமாவளுக்கு அவர்களை ஜெய் ஜெய்காரம் கொண்டு அதை வாழ்த்து பாடி அவர்களை வரவேற்றார்கள். அப்படி அந்த மக்களுக்கு இடையில் அவர்கள் ஏதோ தேவர்களுக்கு மத்தியில், தேவதா கூட்டங்களுக்கு மத்தியில் இருக்கும் அந்த வஜ்ராயுத பாணி எப்படி நடந்து வருவானோ அந்த மாதிரி வந்தார்களாம் இவர்கள். அப்படி வந்த உடனே அவர்களுள் பிரகாசமாக இருந்தவன் யாரு அப்படின்னா அந்த யுவராஜனாகிய யுதிஷ்டிரன். ராஜா மாதிரி எல்லாரும் அவனை வந்து நெக்ஸ்ட் ராஜா அவன் தானே, அதனால எல்லாரும் வந்து அவ்வளோ மனசுல அவ்வளோ மகிழ்ச்சியோட வரவேற்றான். யுதிஷ்டிரர் என்ன பண்ணாரா, வாரணாவதத்துக்கு போன உடனே 4 வர்ணத்தாரினுடைய இல்லத்திற்கும் சென்று எல்லோரையும் பார்த்து விட்டு வந்தான். எல்லா காலனிஸ்க்கும் போய் எல்லா என்ன சொல்லுவா கம்யூனிட்டிஸ், அந்த ஹவுசிங் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்தந்த குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் அந்தந்த இடத்துல லொக்காலிட்டியில் வசிப்பா. அந்த எல்லா இடத்துக்கும் சென்று அவர்கள் அனைவரையும் சந்தித்தான். அதுக்கப்புறம் புரோச்சனன் கூடவே இருக்கான் இல்லையா, வந்துட்டான். நகரத்தில் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவா என்டர் பண்ணுறதுக்காக. புரோச்சனன் யாருன்னு ஞாபகம் இருக்கோ, துரியோதனனோட அந்த மினிஸ்டர், அவன் தான் இப்போது இன்சார்ஜ் இவளை கொல்றதுக்கு. ஸோ இவ என்ன பண்ணா, புரோச்சனனை நீங்கள் முன்னாடி போங்க, உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி புரோச்சனனை முன்னால் விட்டு இவர்கள் அவனை பின்தொடர்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு எல்லா விஷயமும் புரோச்சனன் ரெடி பண்ணி வச்சிருந்தான். உணவு, அதுக்கப்புறம் குடிப்பதற்கு நீர், ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு படுக்கை, அப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லாக கார்பெட் எல்லாம் விரித்து அந்த தரை விரிப்புகள் எல்லாம் விரித்து எல்லாமே தயாராக இருந்தது. பாண்டவர்கள் வாரணாவதத்தில் தொடர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். 10 நாள் ஆச்சு. 10 இரவுகள் தங்கினார்கள். யுதிஷ்டிரர் அந்த வீட்டை உள்ளும் புறமுமாக ஆய்வு செய்தார். பீமன் கிட்ட சொன்னார், பீமா, இந்த வீடு, இந்த மாளிகை எரிபொருளால் கட்டப்பட்டு உள்ளது. நெய், கொழுப்பு ஆகியவற்றினுடைய வாசத்தை வைத்து உன்னாலையும் இதை கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு அதை நுகர்ந்து பார்த்தா உனக்கு தெரியும், நெய் கொழுப்பு வாசனை வரும் இதில் அப்படின்னு அதை வைத்து இவர்கள் கண்டுபிடித்தார்கள். யுதிஷ்டிரர் சொல்கிறார், பீமா, என்னென்ன பொருட்கள் உபயோகப்படுத்தியிருக்கா நான் ஆராய்ஞ்சு பார்த்ததில்ல அப்படின்னா, சணல், அப்புறம் அந்த சர்ஜரசம்னு மரத்துலேருந்து அந்த ஒழுகிற அந்த கம் இல்லை, அந்த பிசின்னு சொல்லுவாள், அந்த சர்ஜரசம், காய்ந்த புல், வைக்கோல், மூங்கில், இவைகளை நெய்யில் ஊற வைத்து விட்டு அதுடன் அரக்கு சேர்த்து ரொம்ப அழகாக கட்டியிருக்கா. இந்த விஷயத்தை வச்சே ரொம்ப அற்புதமாக இருக்கு மாளிகை, ரொம்ப அழகாக கட்டி இருக்கிறார்கள். ஹே பீமா,
புத்தி கூர்மை கொண்ட விதுரர் இந்த விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டதனால் நமக்கு முன்பாகவே இதை எச்சரித்திருக்கிறார் அப்படிங்கிறார் யுதிஷ்டிரர். உடனே பீமன் சொல்றான், இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும்? இங்கிருந்து வெளியேறி இதுக்கு முன்னாடி நம்ம தங்கியிருந்தோமே அந்த வீட்டில் போய் இருக்கலாமே அப்படிங்கிறான். ஸோ இதுலேருந்து கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீட்டில் தங்கியிருந்து இவன் கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கான் இல்லையா? ஸோ அதனால் பீமன் சொல்கிறான், அப்போ இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த வீட்டுக்கே நம்ம போயிடலாமே, இந்த வீடு தான் ஆபத்துன்னு தெரியறது, இது எரிபொருளால் கட்டப்பட்ட வீடுன்னு தெரியறது இல்லையா அப்படின்னு உடனே யுதிஷ்டிரர் சொல்கிறார், அப்படி செய்தால் நம்மளுடைய முகபாவங்களை, நீ என்னென்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புவ, ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு கிளம்புவ இல்லையா, அப்போ நம்மளுடைய முகபாவங்களை வைத்துக்கொண்டே புரோச்சனன் கண்டுபிடித்து விட மாட்டானா? உடனே நம்மை கொல்லக்கூடும், கொல்வதற்கு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிப்பான். அவனும் இங்கே தானே தங்கி இருக்கிறான், அதனால் நம்ம அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறார் யுதிஷ்டிரர். நாம் இங்கிருந்து தப்பித்து விட்டால் உடனே துரியோதனன் என்ன செய்வான்? அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், ஒற்றர்களை அனுப்பித்து நம்மை கொன்று விடுவான். ஏதானு ஒரு சதி திட்டம் போட்டு நம்மை கொன்று விடுவான். நன்னா யோசிச்சு பாரு பீமா, நம்மிடம் அதிகாரம் இல்லை, நம்மிடம் பலம் கிடையாது, நம்மிடத்தில் செல்வம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே துரியோதனனிடத்தில் இருக்கிறது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பாவியான புரோச்சனனை ஏமாற்றிவிட்டு சிறிது காலம் நாம் மறைந்து வாழும்படியாக இருக்கும். அதனால் தர்க்க சமயம் வரும்பொழுது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும், புரோச்சனனை ஏமாற்றி தப்பிக்க வேண்டும், நாம் சிறிது காலம் மறைந்து வாழ வேண்டும். அதற்கு நாம் இங்கிருந்து ரகசியமாக தப்பிப்பதற்காக ரகசியமாக சுரங்கப்பாதை ஒன்றை உண்டாக்க வேண்டும். நாம் இங்கேயே தங்கி, நம்ம இங்கே தங்கியிருக்கும் காலத்தில் புரோச்சனனுக்கோ அல்லது வாரணாவத மக்களுக்கோ நம்மீது நம்மை பற்றிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம இங்கே சுரங்கம் கட்டுறது, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதும் தெரியக்கூடாது. நம்ம எஸ்கேப் ஆகிறோம் அப்படிங்கிறதும் புரோச்சனனுக்கோ துரியோதனனுக்கோ யாருக்குமே தெரியக்கூடாது, நமக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். ஆக நமக்கு நம்முடைய பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை நாம் அதிவிரைவில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறத இவர்கள் யாருமே அறியக்கூடாது. என்ன ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் பாருங்களேன். நம்ம எப்படி தப்பிக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறத பற்றி மட்டும்தான் யுதிஷ்டிரர் சொல்கிறாரு ஒழிஞ்சு, மகாபாவி நன்னா இருப்பானா அவன் அப்படின்னு எதாவது சபிச்சாரா? துரியோதனனையோ இல்லை புரோச்சனனையோ, இல்லை இந்த துரியோதனனை இப்போ எப்படி கொல்லலான்னு பிளான் போட்டாரா? புரோச்சனனை கொல்றதுக்கு பிளான் ஏன் இவன் 5 பேர் நினச்சானா புரோச்சனனை கொல்ல முடியாதா என்ன? விஷயமே தெரியாமல் கொல்ல முடியாதா என்ன? அதனால் கொன்னுட்டு எஸ்கேப் ஆக முடியாதா என்ன? அதெல்லாம் அவளுடைய இதுலேயே இல்லை. அதனால் இங்கிருந்து தப்பிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா விதுரர் என்ன சொல்லியிருக்கார், எது தர்மமோ அதை உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால் சித்தப்பா என்ன சொன்னாலோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு வந்து அதை ஓவர் ரைட் பண்ணி, ஏன் நான் இப்படி பண்ணலாமே, எனக்கு தான் பலம் இருக்கே, எனக்கு தான் அறிவு நிறைய இருக்கே அப்படின்லாம் எதுவுமே யோசிக்கல. ஒரு விஷயத்தை பெரியவா சொல்லியிருக்கான்னா சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுல இதெல்லாம் நம்ம இன்டைரக்டாக இதெல்லாம் போதிக்கப்படும் விஷயம் மகாபாரதம் மூலமாக. உடனே என்ன ஆகிறது, வைஷம்பாயனர் சொல்கிறார், இப்படி இவர்கள் தங்கியிருந்த போது என்ன ஆகிறது, ஒரு நாளைக்கு ஒரு சுரங்கம் தோண்டும் நிபுணர் ஒருவர், கனகஹான்னு பேர், ஃபஸ்ட்டு வர கா காட்டு க நகஹா, கனகஹா. இது இட் இஸ் ஒரு மாதிரி, இது இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் நவுன். கனகஹாங்கிறது ஒருத்தரோட பேர் இல்லை, அவர் செய்யும் தொழிலை வைத்து சொல்லும் அந்த காமன் நவுன். இப்போ தச்சன், பிளம்பர் அப்படி சொல்கிறோம்ல நம்ம, அந்த மாதிரி சொல்கிறது கனகஹா. அப்படின்னா சுரங்கம் தோண்டுவதில் நிபுணத்துவம் கொண்டவர். அவர் விதுரரோட நண்பர். விதுரர் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார், நீங்கள் போய் பாண்டவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு சேவகனை போல் சென்று அவர்களுக்கு சுரங்கம் தோண்டி கொடுக்க வேண்டும், அதுக்கு உதவி பண்ண வேண்டும் அப்படின்னு இவரை அனுப்பி வைத்திருக்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறார், நேராக போய் யுதிஷ்டிரரையும் பாண்டவர்களையும் பார்த்து,
விதுரர் அனுப்பிச்சு வச்சதா சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் ஆணையிடுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உங்களை ஒரு வருடம் கழித்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துண்டு ஒரு கிருஷ்ண சதுர்தசி அன்னைக்கு உங்களை இந்த வீட்டோடு சேர்த்து வைத்து எரித்து விட வேண்டும்னு அவ பேசின்னு இருந்தாளாம். விதுரர் சொன்னார், ஹே யுதிஷ்டிரா, சங்கேத மொழியில் விதுரர் உங்களிடம் சொன்னார் இல்லையா அப்படின்னு அவர் சொன்ன அந்த புதிரை திருப்பி சொல்லி காமிக்கிறார். விதுரர் சொன்னபடியே அந்த புதிரை சொல்லி காமிக்கிறார். ஆக அந்த தீயாலையும் சூரியனாலையும் அந்த முயல்களையும் எலிகளையும் எரிக்க முடியாது, அவர்கள் எப்படி சுரங்கத்தில் தப்பிப்பார்களோன்னு ஒரு புதிர் சொன்னார் இல்லையா, அதை அப்படியே சொல்லி காமிச்சு என்ன சொல்கிறார், இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் புரிஞ்சுருப்பேன் இதுக்கு அர்த்தத்தை, இருந்தாலும் நான் ஒரு தடவை இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் விதுரரால் தான் அனுப்பப்பட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, அதற்காக விதுரர் சொன்னதை நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு உடனே யுதிஷ்டிரர் சொல்கிறார், நான் உங்களை நம்புகிறேன். விதுரருக்கும் எங்களுக்கும் நீங்கள் வேற்றுமை பார்க்க வேண்டாம். நாங்கள் அவருக்கு எப்படியோ அதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் அப்படியே என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன, அவர் எங்களுக்கு சித்தப்பான்னா நீங்களும் எங்களுக்கு அந்த மாதிரி தான். அண்ட் விதுரர் எங்களை காப்பது போல் நீங்களும் எங்களை காப்பதற்காக தானே வந்திருக்கிறீர்கள், அதே போல் நீங்களும் எங்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறார். இந்த மாளிகை அருகிலேயே சுற்றி உயர்ந்த மதில் செவறுகள் எழுப்பியுள்ளார்கள். அதனால் தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லாத மாதிரி ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கட்டியிருக்கா. இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. உள்ளுக்குள்ளே வந்துட்டா அந்த மெயின் வாயிலை பாதுகாக்கிறது இவன் புரோச்சனன். அவன் போய் அங்கே நின்ட்டா, ஒரே வழி தான் இருக்குது, அதான் என்ட்ரி அதான் எக்ஸிட்டு. அந்த இடத்துல அவன் உட்காந்துட்டுருக்கான், அவனை மீறி யாருமே வெளில போக முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் புரோச்சனன் அறியா வண்ணம் இந்த இடத்தில் சுரங்கமானது கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே அந்த கணக்கர் சொல்கிறார், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி உடனே வைஷம்பாயனர் சொல்கிறார், சுரங்கத்தினுடைய வாய் நடு வீட்டில் ஆரம்பித்து அந்த மாளிகைக்கு வெளியே காட்டுக்குள்ள வரைக்கும் போகிற மாதிரி கட்டப்பட்டது. அந்த நடு வீட்டில் ஆரம்பிக்கும் பொழுது அது எப்படி கட்டப்பட்டதுன்னா, தரை பகுதிக்கு சமமாக, அந்த தரை பலகைக்கு சமமாக அந்த இடத்தில் குழி தோண்டப்பட்டு அந்த சமமாக ஒரு பலகையை போட்டு அது மூடி வைக்கப்பட்டது. அதனால் யாருக்குமே தெரியவில்லை அந்த இடத்துல சுரங்கம் இருக்குது அப்படின்னு. ஸோ பாண்டவர்கள் எப்பொழுதுமே தயார் நிலையில் இருந்தார்கள். எப்போ வேணால் எனிதிங் கேன் பிரேக் அவுட். ஒரு வருஷம் கழிச்சுன்னு சொல்கிறாளோ எப்போன்னு சொல்கிறாளோ, எந்த நேரத்தில் எது எப்படி டேர்ன் அவுட் ஆகும், இவள் எப்படி பிளானை மாற்றி என்னைக்கு இவாளை கொல்றதுன்னு முடிவு பண்ணுவான்னு தெரியாது. எனி டைம் இன் த ஜாஸ் ஆஃப் டெத். ஒரு க்ஷணம் கூட புலம்பல் கிடையாது. சொல்லுங்களேன், இந்த மாதிரி நம்ம யாராவது வாழ்ந்துருக்கோமா? நம்மளை அடித்து நம்மக்கிட்டேருந்து சொத்தை பறிச்சுட்டு அவள் ராஜாவாக ஆள்றதுக்கு நம்ம முதல்ல அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்கணும். அவ்வளோ நம்மக்கிட்ட ஒரு பெரிய ராஜாங்கம், அரசாங்கம், ஒரு நாடே நம்ம பேரில் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 4 டவரா 4 டம்ளர் அவ்வளவுதான் என்ன, சரியா? அதனால் இவர்கள் என்ன செய்தார்களாம், பகலெல்லாம் காட்டில் காடு காடாக சுற்றி வேட்டையாடினார்களாம். ஏன் வேட்டையாடணும்? அபியாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த டைமும் தே வில் ஹாவ் டு ஃபைட். அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக அபியாசம் முக்கியம். அதனால காடு காடாக சென்று பகலெல்லாம் வேட்டையாடினார்கள். இரவு நேரத்தில் ஆயுதங்கள் தரித்தபடியே உறங்கினார்கள். என்ன முள்ள அப்படி எழுதி இருப்பா, அது எங்கே, அந்த கவச்சம் எங்கே, இது எங்கே, அது எங்கே, அம்பு எங்கே, வில்லெங்கன்னு தேடுறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் ஆயுதங்கள் தரித்தபடியே அவர்கள் உறங்கினார்கள். அண்ட் புரோச்சனன் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அன்பாக பழகினார். புரோச்சனன் நம்புவது போலவே அவர்கள் பாசாங்கு செய்து வந்தார்கள். யாருக்குமே பாண்டவரினுடைய திட்டமானது தெரியாது, கணக்கரை தவிர. அவர் தான் சுரங்கம் தோண்டின்னு இருக்கார். அதனால் அவரை தவிர யாருக்குமே பாண்டவர்களினுடைய திட்டம் தெரியாது. எந்த ஒரு ஐயத்திற்கும் இடமே இல்லாமல் ஒரு வருட காலம் கழிந்தது, முழுதாக கழிந்தது. அப்படி வந்ததை கண்ட புரோச்சனன் மகிழ்ச்சி அடைந்தான். ஓ, அப்போ இவா நம்மளை நன்னா நம்பிட்டா அப்படின்னு அவன் மகிழ்ச்சி அடைந்தான். யுதிஷ்டிரர்
உடனே சொன்னார் இவாளுக்குள்ள பாண்டவர்களுள்ள சொல்கிறான், நாம் தப்பிச் செல்லும் காலம் வந்துவிட்டது. ஆயுத சாலை இருக்கு, அரக்க மாளிகையின் ஆயுத சாலையை பாதுகாக்கிறது புரோச்சனன். சரியா, அவன் அங்கே தான் படுத்துப்பான். அதனால ஆயுத சாலைக்கு நெருப்பு வைத்து அந்த இடத்தில் புரோச்சனனையும் அழித்து விட்டு நாம் தப்பி செல்ல வேண்டும். அவன் தூங்கிட்டு இருப்பான், அங்கே தான் போய் தூங்குவான். அவன் அந்த இடத்துல போய் ஆயுத சாலைக்கு நெருப்பு வைத்து விட்டு நாம் அங்கிருந்து அவன் எழுந்துப்பான், அவனை அடித்து கொல்லணும், கொன்னுட்டு தப்பி செல்லணும். இதுதான் பிளான். உடனே வைஷம்பாயனர் என்ன சொல்கிறார், இதே மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கிளம்ப போகிறோன்னு தெரிஞ்ச உடனே குந்தி என்ன பண்ணால், அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம், எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியாது இல்லையா. லைஃப் அஹெட் இஸ் டோட்டலி டார்க். என்ன ஆக போகிறது, இன்றைக்கி ராத்திரியே என்ன ஆக போகிறது, நான் இருப்பேனோ மாட்டேனோ தெரியாது, நாளைக்கு என்ன போகிறது, எப்போ போக போகிறோம், நம்ம எங்கே வாழ போகிறோம், எப்போ சாக போகிறோம் ஒன்றுமே தெரியாது. நெக்ஸ்ட் மொமெண்ட் அப்படி இருக்குது. குந்தி என்ன பண்ணால், இப்போ இருக்கு இல்லையா, இப்போ நான் இப்போ ராணியாக தானே இருக்கேன், அதனால் பண்ணக்க வேண்டிய எல்லா தான தர்மங்களையும் பண்ணோன்னு பெருசாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் வர சொல்கிறா தான தர்மம் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு கொடுக்குறா, ட்ரெஸ்ஸு கொடுக்குறா, எல்லா தானமும் செய்கிறா, எல்லா பிராமணர்களும் எல்லா வர்ணத்தாரையும் கூட்டு தானம் கொடுக்குறா. ஆக என்ன ஆயிடுத்து, அந்த இடத்தில் பல பெண்கள் இவளிடம் இருந்து தானம் பெற்றார்கள். அப்பொழுது அந்த பெண்கள் கூட்டத்தில் இருந்து ஒரு பெண், ஒரு நிஷாத பெண்மணி, அவளுடைய 5 மகன்களோட அங்கே வந்திருந்தா. தானத்தை வாங்கிக்கிறதுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னால் அதனால் அங்கே வந்திருந்தா. அங்கே வந்துட்டு என்ன ஆகிடுத்து, நன்னா சாப்பிட்டுட்டு அங்கே இருந்த ஐ திங்க் அது புஃபே அலாங் வித் லிக்கர் தான் போல இருக்கு, தெரியல. ஸோ அங்கே நிறைய சாராயம் குடிச்சிட்டு ஆகும். நிறைய குடிச்சிட்டு அந்த போதையில் நடக்க முடியாமல் எங்கேயோ, பெரிய பேலஸ் இல்லையா, எங்கேயோ நடக்க முடியாமல் தள்ளாடி எங்கேயோ ஒடுங்கி அவளும் அவளுடைய 5 மகன்களும் அங்கேயே மயங்கி உறங்கியே விட்டார்கள். அவள் அங்கே இருந்திருக்கா. எல்லாரும் போயாச்சு, எல்லாரும் போய் எல்லா கதவுகளையும் அடைத்து பூட்டியாச்சு. இவ மட்டும் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. சரியா, ஸோ இவ அங்கேயே உறங்கி விட்டாள். பயங்கரமாக ஒரு காற்று வீசியது அன்று இரவு. பீமன் புரோச்சனன் இருந்திருந்த அந்த அறைக்கு சென்றான், தீயை வைத்தான், புரோச்சனனையும் கொன்றான். அப்புறம் என்ன பண்ணான், வாயிற் கதவுகளுக்கு தீ வைப்பதாகத்தான் ஒரிஜினல் பிளான். யாரோட பிளான், துரியோதனன் சகுனியோட பிளான். அந்த வீட்டுடைய வாசக்கதவுக்கு தீ வைக்கணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வாசக்கதவுக்கு தீ வைத்தான். ஏன்னா இதை புரோச்சனன் பண்ண மாதிரி இருக்கணும் இல்லையா, இவன் எஸ்கேப் ஆனோன்னா, அதனால் புரோச்சனன் செய்த மாதிரியே வீட்டுக்கு தீ வைத்தான். சுற்றி பல இடங்களிலும் அங்கங்கு தீ வைத்தான். தீ வைத்துட்டு இவள்லாம் ரெடியாக இருக்கா சுரங்கத்தில் இறங்கிறதுக்கு. சரியா, கடைசியாக பீமனும் இறங்குறான். எங்குமே நேரம் வீணாக்காமல் உடனே சுரங்கப்பாதையில் நுழைய வேண்டும். என்ன, மொத்தமாக சுற்றி இருக்கிறது கம்பஸ்டபிள், இப்படி பற்றிக்கும், அரக்கு இல்லையா, பக் அப்படி பற்றிக்கும். அதனால் அதுக்குள்ளேருந்து இறங்கி உள்ளுக்குள்ளே ஓடி வெளியில் வரைக்கும் ஓடி போனோன்னா எவ்ரி மினிட் டெத்தில் தான் இருக்காவா. அதனால் அந்த அந்த பக்கு 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 6 பேருக்கும் நம்ம யாரை, அதாவது அவா சாவாளோங்கிற பயம் இல்லை, எங்கே பாக்கி 5 பேரை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம். அப்படி பக்கு 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 பக்குன்னு உயிரை அந்த பயத்தையும் அந்த இதையும் கையில் பிடிச்சுட்டே ஓடினான். ஆக அந்த நெருப்பு உக்ரகமாக அடைய 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 ஒரு பெரிய கான்ஃப்ளக்ரேஷன் இல்லையா, மொத்த பேலஸுமே எரியறது. அந்த உக்ரகம் அடைய அடைய என்ன ஆயிடுத்து, பாது ராத்திரியில் அந்த நெருப்பே ஊரில் இருக்கிற எல்லாரையும் எழுப்பி விட்டுடுது. அந்த நெருப்பில் எல்லாரும் எழுந்த உடனே அரக்கு மாளிகை தீப்பற்றி எரிவதை கண்டவுடன் உடனே மக்களுடைய வாயில் என்ன வந்ததுன்னா, மகாபாவி அந்த புரோச்சனன் அப்படின்னு புரோச்சனனை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சா. துரியோதனனையும் திருதராஷ்டிரனையும் நன்றாக வசைப்பாடினார்கள். அப்போவே தெரியும் இவாளுக்கு பாண்டவர்கள் மீது இருந்த பொறாமை, அவர்கள்தான் இப்படி செய்து விட்டார்கள் அப்படின்னு. தாயுடன் சேர்த்து இவர்கள் குழந்தைகள் 5 பேரையும் இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் ஒரே அழுகை, புலம்பல், கூச்சல், கத்தல். ஆனால் அம்மாவுடன் சேர்ந்து இந்த 5 மகன்களும் சுரங்கத்து வழியே சென்றார்கள். தூக்க கலக்கம் ஒரு பக்கம்,
டயர்ட்னஸ் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். அதனால் ரொம்ப விரைவாக பிரிஸ்காக இருக்கிறச்சே ஓடுற மாதிரி ரொம்ப விரைவாக ஓட முடியவில்லை. உடனே பீமன் இப்படி பார்க்குறான். இவா 5 பேரும் டயர்டாக இருக்கிறத பார்க்குறான் பீமன். உடனே என்ன செய்கிறான், அவன் என்னால் இப்போ ஓட முடியும். பீமனுக்கு டயர்ட்னஸ்ஸே கிடையாது. ஒன் பேட்டரி தட் கோஸ் ஆன் 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 அண்ட் ஆன், டியூரசெல் மாதிரி. காற்று எங்கேன்னு டயர்டாகி பார்த்துருக்கீங்களோ நீங்கள்? அந்த மாதிரி வாயு புத்திரனாகிய பீமன் கொஞ்சம் கூட டயர்ட்னஸே இல்லை. இப்போ இன்னும் இவள்லாம் டயர்டாயிட்டாளா, ஓகே அப்படின்னு அம்மாவை தூக்கி தோள் மேலே உட்காத்தி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், நகுலனையும் சகதேவனையும் இடுப்பில் வச்சுக்கிறான். இடுப்பில் கட்டிங்கோடா அப்படிங்கிறான். பெரிய உடல் இல்லையா, நகுல சகதேவரை இடுப்பில் கட்டிக்கிறான். இந்த பக்கம் கையில் அர்ஜுனன், இந்த பக்கம் கையில் யுதிஷ்டிரன். இப்படி தூக்கி இப்படி பிடிச்சுட்டான். பிடிச்சிட்டு இவன் ஓடுறான். என்ன அப்படி ஓடி அந்த பக்கம் சுரங்கத்திலேருந்து வெளியில் வந்தால் ஒரே காடு, இருட்டு. யாரும் ஸ்ட்ரீட் லைட் போட்டு வச்சுருக்கா? யாரும் அடர்ந்த காடு. அப்படியே எங்கே ஓடுறோன்னெலாம் தெரியாது. இப்போ ஓடணும் அவ்வளோதான். என்ன ஒரே ஒரு இதுன்னா, இங்கேருந்து ஓடி கங்கைக்கு அந்த பக்கம் போயிடணும். ஏன்னா கங்கை வரைக்கும் தானே குரு ராஷ்டிரத்தோடைய எல்லை. குரு தேசம் யமுனைக்கும் கங்கைக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதை தாண்டி, கங்கையை தாண்டி அந்த பக்கம் போயிடணும். கங்கையை தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்காக ஓடுறான். அது அந்த காடுன்னா அப்படியே மரமாக இருக்கும்ல. எல்லா மரங்களையும் செடிகளையும் தன் எதிரில் இருந்த எல்லா மரங்களையும் தன்னோட மார்பால் அப்படியே பட்டக் 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 பட்டக்னு உடைத்து எரிந்து சென்றான். செல்லும் பொழுது எவ்வளோ வேகமாக டப் 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 டப்னு கால் வச்சு செல்லும்போது பூமியை தன்னுடைய பாதங்களால் ஆழமாக துளைத்தபடி பதித்தபடி கால்களை வைத்து வைத்து சென்றானாம். அப்படி ஓடிண்டு போகிறச்சே நேராக கங்கை கரைக்கு போயிட்டான். கங்கை கரைக்கு போனால் இப்போது அம்மா இங்கே, நகுல சகதேவர்கள் இங்கே, யுதிஷ்டிரனும் அர்ஜுனனும் கையில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான் எல்லாரையும். கங்கையை பார்த்தா கரை புரண்டு ஓடுறா. என்ன பண்ணுறது, தாண்டி தான் ஆகணும், இறங்கு அப்படின்னு கங்கையில் இறங்கி அத்தனை பேரையும் தூக்கிட்டு கங்கையோட ஆழத்தில் இறங்கி இறங்கி நடந்துட்டுருக்கறச்சே அங்கேருந்து ஒருத்தர் வரார். விதுரர் கங்கைக்கு போ போட்டோடன்னு வேகமாக போன்னு சொல்லி ஒருத்தரை அனுப்பியிருக்கார். அதனால் இவர் என்ன பண்ணுறார், வேகமாக போட்டோட கங்கைக்கு போய் அவாக்கிட்ட சொல்லி அந்த இடத்துல பீமனையும் குந்தியையும் பாண்டவர்களையும் சந்தித்து, நான் விதுரரால் அனுப்பப்பட்டவன், தோ இந்த படகு உங்களுக்காக காத்திருக்கிறது, இது ரொம்ப ரொம்ப வலுவான படகு, யுதிஷ்டிரா நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்றால் விதுரர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு திருப்பி அந்த புதிரை சொல்கிறார். அதுதான் பாஸ்வேர்டு போல இருக்கு. என்ன அது சொல்லிட்டேன்னா ஓகே இவர் விதுரர் அனுப்பின ஆளுதான் அப்படின்னு விதுரர் சொன்னதை அப்படியே சொன்ன உடனே இவர் ஓகே நம்பிக்கை வந்துடுத்தோ அப்படின்னு அந்த படகுல ஓட்டுறதுக்கு ஒரு போட்மேன் உடனே படகுல ஏறும்போது இவர் சொல்கிறார், விதுரர் உங்கள் எல்லோரையும் தன் மனதால் உச்சி நுகர்ந்து அனுப்புகிறார் அப்படிங்கிறார், ஆசீர்வதித்து அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யுதிஷ்டிரா, தனியாக மேற்கொள்ளும் இந்த பயணத்தில் எக்காரணம் கொண்டும் நீங்கள் கவனக்குறைவுடன் இருந்து விடக்கூடாது, எங்கேயுமே கவனக்குறைவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறார். உடனே இவா எல்லாரும் கொடுத்து அந்த மனிதருக்கு, படகை கொடுத்த அந்த மனிதருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு படகில் ஏறி கிளம்புகிறார்கள். வேகமாக கங்கையை கடந்து போகிறதுக்கு அந்த போட்மேனும் ஓட்டிட்டு போகிறார். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்னாச்சு, வாரணாவத மக்கள் பாண்டவர்கள் இறந்ததாகவே கருதி விட்டார்கள். நிஷாத பெண் மொத்தமாக கருகி போயாச்சு எல்லாமே. நிஷாத பெண்ணும் அவளுடைய 5 மகன்களும் இறந்த அந்த உடம்பை பார்த்துவிட்டு குந்தியும் பாண்டவர்களும் தான் இறந்து விட்டார்கள் என்று இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த மாதிரி ஒரு பக்கம் விதுரரோட இன்டெலிஜென்ஸ் பாருங்களேன். சுரங்கத்தை கரெக்டாக நோண்டுறதுக்கு ஆள் அனுப்பிச்சார். சுரங்கம் நோண்டி முடிச்சோடனே போட்டை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிச்சார். பின்னாடியே ஒரு குரூப்பை நேரம் அரக்கு மாளிகைக்கு அமிச்சார், சுரங்கத்தை சாம்பலால் போட்டு மூடு அப்படின்னு. ஸோ அங்கே ஒரு சுரங்கம் இருந்ததே தெரியாத சுவடுக்கு சாம்பலால் போட்டு விதுரர் அமிச்ச ஆட்கள்லாம் சாம்பலால் போட்டு சுரங்கத்தை, நோ எவிடன்ஸ் ஆஃப் பாண்டவாஸ் எஸ்கேப் அந்த மாதிரி பண்ணிட்டா. ஸோ இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்க,
புரோச்சனன் தான் தீ வைத்தான், புரோச்சனன் தீ வைத்து குந்தியும் பாண்டவர்களும் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே